கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த செய்திதான், மணிப்பூர்ல 3 கிறிஸ்தவ போதகர்கள் ஆயுதம் ஏந்திய கும்பலால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களின் உடல்களை பார்த்து அங்குள்ள மக்கள் கதறி அழும் அந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவலை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணிப்பூர்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். ஒரு சில ஆண்டுகளாக நம்ம கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். அங்கு மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அங்கு நடந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த சமயத்தில் தற்போது சற்று ஒரு பதட்டம் தணிந்த அந்த சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் நடந்த இந்த சம்பவம், இந்த கொடூர சம்பவம் இந்தியாவே உலுக்கி உள்ளது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பு அது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு வருகிறது. நம்ம எல்லாருமே பார்த்த செய்திகள் தான். டிபிஏ என்ற அந்த அமைப்பை சார்ந்த 3 கிறிஸ்தவ போதகர்கள் மணிப்பூரின் சுராச்சந்த்பூர் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் யுனைடெட் பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் அசம்பிளி என்று சொல்லப்படுகிற ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்டு விட்டு காங்போக்பி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு அவர்கள் திரும்பி கொண்டிருக்கும் போது ஒரு சில ஆயுதம் ஏந்திய கும்பல்கள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள். இதில் தேவனுக்காக ஊழியம் செய்து வந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் வாகனத்தை ஓட்டி வந்த அந்த டிரைவர்ஸ் அவர்களும் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவத்தின் செய்திகளை நேற்றைய தினம் நம்ம வெளியிட்டிருந்தோம். அநேக மக்கள் நீங்கள் அதை பார்த்திருந்தீங்க. இந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு சில காணொலிகளும் வெளியானது. அது மட்டுமல்லாமல் அந்த போதகர்கள் அந்த கான்ஃபரன்ஸுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் அந்த காணொலிகளும் வெளியானது. ஒரு போதகர் தேவாலயத்தில் ஆராதனை நடத்திவிட்டு, இதுதான் எங்கள் போதகரின் கடைசி ஆராதனையா என்று சொல்லி அந்த மக்கள் வெளியிட்டுள்ள அந்த காணொலிகளையும் பார்க்க முடிந்தது. மனதிற்கே மிகவும் வேதனையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த போதகர்கள் உயிரிழந்து அவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் அவர்களை சார்ந்த அந்த மக்கள் அங்கு வந்து கதறி அழும் காட்சிகளும் பார்ப்பதற்கே மிகவும் வேதனையாக இருந்தது. சரி, எதற்காக போதகர்கள் மீது இந்த அளவிற்கு ஒரு கொடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த மணிப்பூரில் பல இனக்குழுக்களை சார்ந்த மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மெய்தே இனம், குகி இனம், அது மட்டுமல்லாமல் நாகா இனத்தை சார்ந்த மக்கள் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். பழங்குடியின மக்கள் பல பிரிவை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்குள்ளாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டு வருகிறது. இந்த குழுக்களை சார்ந்த மக்களுக்குள்ளேயே ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இப்படிப்பட்ட கலவரங்கள் இவர்களை எல்லாம் முன்னிட்டு நடத்துவது, இப்படிப்பட்ட கொடூர செயல்களை செய்வது அவங்களோட மக்கள் அல்ல, இந்த ஆயுத குழுக்கள். ஸோ இந்த போதகர்கள் மீது எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? இந்த ஆயுத குழுக்களுக்கு இந்த போதகர்கள் செய்த தீமை என்ன என்று பார்த்தால், இந்த ஆயுத குழுக்களுக்கு அந்த போதகர்கள் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை. அங்குள்ள மக்களுக்கும் அவர்கள் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை. மாறாக குகி இனத்தை சார்ந்த மக்களுக்கும் அந்த நாகா இனத்தை சார்ந்த மக்களுக்கும் இடையே ஒரு சில பிரச்சனைகள் ஆண்டு காலமாக இருந்து வந்துள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அந்த மக்கள் சமாதானமாக வாழ்வதற்கு பல்வேறு முயற்சிகளை இந்த போதகர்கள் மற்றும் பல போதகர்கள் எடுத்துள்ளார்கள். அந்த செய்திகளை தற்போது பார்க்க முடிந்தது. ஸோ இந்த மக்கள் அங்கு சுதந்திரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சகோதரர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த ஆயுத குழுக்களுக்கு அங்கு வேலை இல்லை. ஆகவே தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணாலோ, அந்த மக்களின் நலம் சார்ந்து பேசினாலோ இவர்களுக்கு பிடிக்காது. உடனடியாக யார் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக வந்து பல நன்மைகளை செய்து மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டார். அவரின் வரலாறை பார்க்கும்போது கூட அங்குள்ள மக்களுக்கு நன்மை செய்தார். இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். இது
அங்குள்ள ஒரு சில மதவெறி கும்பல்கள் பாரம்பரிய சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு அந்த மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்த அந்த மதவெறி கும்பல்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களை படுகொலை செய்தார்கள். அதே போன்றுதான் இங்கேயும் கலவரங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் போது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி அங்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அதற்கான முயற்சிகளை எடுத்து ஜெபம் செய்து பல்வேறு காரியங்களில் ஈடுபட்ட இந்த போதகர்கள் மீது இந்த ஆயுத குழுக்கள் பெரும் கோபத்தில் இருந்துள்ளார்கள். குறிப்பாக ZUF காம்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆயுத குழு இருக்கிறது. பல்வேறு கலவரங்கள் மணிப்பூரில் நடப்பதற்கு இந்த ஆயுத குழு தான் காரணமாக உள்ளது. இவர்கள் மட்டுமல்லாமல் NSCN என்று சொல்லப்படுகிற இன்னொரு ஆயுத குழுவும் அங்கு இருக்கிறது. இவர்கள் அங்கு மணிப்பூரில் வாழும் நாகா மக்கள் அந்த பகுதிகளில் இவர்கள் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். இந்த குழுக்களை சார்ந்த நபர்கள் தான் இந்த போதகர்களை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்துள்ளார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றும் மக்களுக்கான உதவிகளை செய்தும் மக்களுக்காக ஜெபம் செய்து இப்படிப்பட்ட கலவரங்கள் நிறுத்தப்பட வேண்டும், மக்களின் வாழ்க்கைகள் மேம்பட வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்த போதகர்களை சுட்டு படுகொலை செய்துள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, அதே நேரத்தில் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இந்த சம்பவத்தை அடுத்து அங்குள்ள மாணவர் அமைப்பு இதற்கு பெரும் கண்டனங்களை தெரிவித்தார்கள். போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் முழு அடைப்பு போராட்டங்களும் நடைபெற்றது. மேலும் மணிப்பூரின் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இந்த கொடூர சம்பவத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த தேவ பிள்ளைகளையும் சென்று அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. தற்போது மணிப்பூரில் சற்று அந்த பதட்டங்கள் தணிந்து வந்த அந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். மணிப்பூரில் வாழும் நம் சொந்தங்களுக்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. எந்த ஒரு தவறும் செய்யாத தேவ ஊழியர்கள் இரத்த சாட்சியாக அந்த மண்ணில் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விதைகள் அங்கு முளைக்க வேண்டும். மணிப்பூரில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அதை நாம் காண வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கு வாழும் கிறிஸ்தவர்கள், மற்ற மக்கள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். இந்த விவகாரத்தில் தேவன் நிச்சயமாக நீதி செய்வார். தேவன் நீதி செய்ய வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். போதகர்களை இழந்து தவிக்கும் அவர்களை சார்ந்த மக்கள், விசுவாசிகள், குடும்பத்தினர் அனைவரின் ஆறுதலுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல்வேறு சூழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இவைகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியாகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த உண்மை தகவல்களை பார்த்து அவர்களும் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.